மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமத்தை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நமக்கு காத்தியாயனி என்று சொல்லி குழந்தை மனம் உடையவர்களாக மாறுவதற்கு எந்த நாமத்தை சொன்னால் அவளைப் போலவே நாமும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருந்து விருப்பு வெறுப்புகளை கடந்தவர்களாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக காலகம் 3 என்று சொல்லி முடித்து அந்த மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மிடம் இருந்து அகற்றக்கூடியவளாக இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப இது எல்லாம் இருந்தா சரி, அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் இது எல்லாம் சாத்தியம் அப்படி நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப அதற்காக சொல்லப்பட்ட நாமாவளி ஓம் கமலாட்ச நிஷேவிதாயை நமஹ. ஓம் கமலாட்ச நிஷேவிதாயை நமஹ. இப்போ இதில் கமலாட்ச அப்படின்னா கமலம் அக்ஷம் அப்படின்னு சொல்றது. கமலம்னா தாமரை, அக்ஷம்னா கண்கள். அப்ப தாமரையை கண்ணாக உடையவன். சரி, நிஷேவிதா அதாவது அவரால் நன்கு ஆராதிக்கப்பட்டவள். அப்ப கமலாட்சன் அப்படின்னு யாரை சொல்வோம்? அதாவது தாமரையை கண்ணாக உடையவன் யாரை சொல்வோம் அப்படின்னா தாமரை கண்ணன், கமலக்கண்ணன் சொன்ன உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பெருமாள், திருமால், மாயக்கண்ணன் எத்தனை பெயர்கள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டவன் இல்லையா? அவர் அம்பாளை ஆராதனை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதற்காக இவர் அம்பாளை ஆராதனை செய்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி பிறக்கும் அல்லவா? அப்ப அந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்றால் அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை பங்கீடு செய்யக்கூடிய நிகழ்வு அது நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஆக அமிர்தம் யாருக்காக கடையப்பட்டது? தேவர்களுக்காக. நல்ல குணங்கள் இருப்பவர்கள் அதை உண்டால் இந்த சேமமாக இருக்கும், இந்த உலகம் சேமமாக இருக்கும் இல்லையா? ஆக அசுரர்களுக்கு அது செல்லக்கூடாது. ஆனால் அசுரர்களும் தமக்கு வேண்டும் என்று அங்கு நிற்கும் பொழுது என்ன செய்தார் இந்த பெருமாள் என்றால் அம்பாளை வேண்டுகிறார். தாயே லோகமாதா என்று சொல்லி தனக்கு அழகிய ஒரு பெண் உருவை வேண்டுகிறார். அதுதான் அந்த மோகினி அவதாரம். அந்த மோகினி அவதாரம் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு குறையும் இல்லாமல் சர்வ லட்சணங்கள் பொருந்தியவளாக அவள் வருகிறார். இது எப்படி ஏற்பட்டது என்றால் அந்த அம்பிகையின் கருணையினால். ஆக அவளை ஆராதித்ததால் இந்த மோகினி அவதாரம் தோன்றியது. அந்த மோகினி அவதாரத்தால் அந்த மான் விழியை கொண்டு அசுரர்களை மயக்கி பிறகு என்ன ஏற்பட்டது என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியுமே. அந்த தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த மோகினி அவதாரம் அப்படிங்கிறது தான் இங்கே இதுல சொல்லப்படக்கூடியது. அந்த மோகினி அவதாரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவள் யாரை வழிபட்டு இது கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நாமாவளி. இதே தான் சௌந்தர்ய லகரியில் ஆச்சாரியால் அழகா சொல்லியிருப்பாரு. அதே விஷயம் அப்படியே சொல்லுவோம் இல்லையா? சில விஷயங்களை சொல்லும் பொழுது சௌந்தர்ய லகரியில் இருப்பது லலிதா சகஸ்ரநாமத்தில், லலிதா சகஸ்ரநாமத்தில் இருப்பது சௌந்தர்ய லகரியில் இருப்பது என்று சொல்லுவோம். இதற்கு இந்த ஸ்லோகத்தை இணையாக சொல்லலாம். அப்படித்தான் இப்ப இந்த நாமத்துக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா ஹரிஸ்வாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனே. அப்ப அந்த ஹரிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அவனால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரா ஆராதிக்கப்பட்டவள்? அந்த ஹரிஹி, ஹரி என்பவரால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. அதைத்தான் புரா நாரி பூத்வா, இந்த புறா முன்னொரு காலத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் சொல்கிறார்கள். ஆக கமலக்கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கமலாட்சனால் வழிபடப்பட்டவள், நன்கு ஆராதிக்கப்பட்டவள் இவள் என்பது சொல்வதுதான் இந்த நாமாவல். மகாபெரிவா சரணம்.